நற்செய்தி ஒளிபரப்ப உதவுபவர்கள் ரோஸ் பிராங்கோ மற்றும் குடும்பத்தினர், நாகர்கோவில். சி. யூஜின் பிராங்கோ இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கும் அன்பு நேயர்களே, இத்தெய்வீக திருப்பலியை தகுந்த உள்ளத்தோடு ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கும் நமது குறைகளை, பலவீனங்களை ஏற்று வருந்தி இறைவனின் இரக்கத்தை, மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருள் உதவிகளால் கிறிஸ்துவின் இயல்புக்கு ஏற்ப எங்களை மாற்றியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் பழைய மனிதனுக்கு உரிய இயல்பை களைந்துவிட்டு அவருடைய வழிகளில் வாழ எங்களுக்கு வரமருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தேவானின் நாணத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 6, இறை வார்த்தைகள் 8 முதல் 15 முடிய திருவசனங்கள். அந்நாள்களில் சேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும், சிரேன் அலெக்சாந்திரியா நகரினரும், சிலிசியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது நாணத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள், இவன் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக பழி சொற்களை சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழச் செய்தார்கள். உடனே
அவர்கள் எழுந்து வந்து அவரை சிறைப்பிடித்து தலைமைச் சங்கத்துக்கு இழுத்துச் சென்றார்கள். மேலும் பொய்ச்சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள், இந்த மனிதன் இத்தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசியிருக்கிறான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள், நசரேயனாகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்றும் மோசே நமக்கு கொடுத்திருக்கிற முறைமைகளையும் மாற்றிவிடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள். தலைமை சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரையும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதர் முகம் போல் இருக்க கண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போ பேறு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போ பேறு பெற்றோர் பேறு பெற்றோர். தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கெதிராய் சூழ்ச்சி செய்தாலும் ஊழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே சிந்திக்கின்றேன். ஏனெனில் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவையே எனக்கு அறிவுரையாளர். என் வழிமுறைகளை உமக்கு எடுத்துச் சொன்னேன். நீர் என் மன்றாட்டை கேட்டருளினீர். விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரும். நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தியருளும். வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போ பேறு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போ பேறு பெற்றோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியேராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறைவசனங்கள் 22 முதல் 29 முடிய. இயேசு 5000 பேருக்கு உணவு அளித்தபின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது
ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நகூமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, நமது வாழ்க்கை ஒரு தேடல். ஒவ்வொரு நாளும் நாம் தேடி வாழ்கிறோம், அடிப்படை தேவைகளை தேடுகிறோம். ஏப்ரஹாம் மாஸ்லாவ் என்ற உளவியல் அறிஞர் சொல்கிறார், நம் அனைவருக்கும் அடிப்படை தேவைகள் உண்டு. உணவு, உடை, உறைவிடம். உடை, உறைவிடம் அவ்வளவு பெரிதல்ல, ஆனால் உணவு முக்கியமானது. நாம் உயிர் வாழ உணவு தேவை. ஆகவே மனிதன் இந்த உணவுக்காக உழைப்பதை நாள்தோறும் நாம் பார்க்கிறோம். கடல் கடந்து உழைத்து தானும் தன்னுடைய குடும்பமும் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னையே அர்ப்பணிக்கும் எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம். எல்லாம் இந்த ஒரு சான் வயிற்றுக்காக, உணவுக்காக. அதற்காகவே மனிதன் பல்வேறு விதங்களிலே காலை முதல் இரவு வரை உழைக்கின்றான். இப்படி உணவை தேடி அலையும் கூட்டம் நம்மை சுற்றி பல இடங்களிலே காணலாம். சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று சொல்வார்கள். இன்றைய நற்செய்தியிலே ஒரு நிகழ்வு. இயேசு நம் ஆண்டவர் 5000 பேருக்கு 5 அப்பத்தை வைத்து பலுகி பெருகச் செய்து ஆசீர்வதித்து நன்றி கூறி அவர்கள் வயிறார உண்ணச் செய்தார். அந்த கூட்டம் இவரை விடுவதாக இல்லை. தொடர்ந்து அவரை தேடி பின் செல்கிறார்கள். இப்பொழுது இயேசு அங்கே இல்லை, ஆனால் அவர்கள் தேடுகிறார்கள். அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். சீடர்கள் மட்டும்தானே படையில் சென்றார்கள், இந்த இயேசு செல்லவில்லையே. ஆனால் அவரோ மலை உச்சிக்கு சென்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், இறைவனோடு உறவு கொண்டிருக்கிறார். ஆனால் இவர்கள் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பின் மறுகரைக்கு செல்லுவோம் என்று படகிலே ஏறி மறுகரைக்கு செல்கிறார்கள். அங்கே இயேசு இருக்கிறார். உடனே கேட்கிறாங்க, ராபி, எப்ப இங்க வந்தீங்க அப்படின்ட்டு. இயேசு சொல்றாரு, அருள் அடையாளங்களாய் கண்டதால் அல்ல, வயிறார உணவு உண்டதால் தான் நீங்கள் என்னை தேடுகிறீர்கள். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், அழியாத நிலை வாழ்வு தரும் அந்த உணவை நாடுகள், தேடுகள் என்று சொல்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு உணவு கொடுத்தார், உண்மைதான். பசி பட்டினியிலே இந்த மக்கள் வாடக்கூடாது, இறை வார்த்தையை ஆர்வத்தோடு கேட்டார்களே என்ற எண்ணத்திலே அவர்களுக்கு உணவு கொடுத்தார். ஆனால் இப்பொழுது இவர்கள் தொடர்ந்து வருவது என்ன? இவரோடு இருந்தால் நமக்கு உணவு கிடைக்கும், இலவசமாக கிடைக்கும்,
உழைக்க தேவையில்லை, வேலை வெட்டி செய்ய தேவையில்லை, எங்கும் அலைய தேவையில்லை, பட்டினி பசியோடு வாட தேவையில்லை, இவர் உணவு அளிப்பார் என்று அவர்கள் தேடுகிறார்கள். அவர்கள் தேடுவது உணவுக்காக, அந்த இயேசுவுக்காக அல்ல. அவர் உணவு மட்டுமல்ல, நிலை வாழ்வை கொடுக்க வல்லவர், நம்மையெல்லாம் மீட்க வல்லவர், விடுதலை கொடுக்க வல்லவர். அன்று இஸ்ராயல் மக்களை பார்வோன் அடிமைத்தனத்திலிருந்து மோசே துணையோடு கடவுள் விடுவித்தார். அவர்களை அந்த பாறை நிலத்திலே வழி நடத்தி பயணம் செய்ய வைக்கிறார். அவர்களும் பசியோடு இருந்தார்கள். மன்னா என்ற உணவை கொடுத்தார். ஆனால் அந்த மக்கள் அத்தோடு நிறுத்திவிடவில்லை, தொடர்ந்து எதிர்பார்க்கிறார்கள். நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது, அங்க பார்வோன் இடத்துல இருக்கும்போது எங்களுக்கு இறைச்சிலாம் கிடைச்சது, இந்த கொம்மட்டிக்காய் கிடைச்சது, அது கிடைச்சது, இது கிடைச்சது என்றெல்லாம் அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். கடவுள் இவர்களுக்கு ஒரு சுதந்திரமான வாழ்வை கொடுக்க போகிறார். கானான் என்ற நாட்டை, பாலும் தேனும் பொடியும் செழிப்பான ஒரு நாட்டை கொடுக்கவிருக்கிறார். அதை நோக்கி பயணிக்கிறோம். அது உயர்ந்தது, அது நிலையானது. இது அடிமை வாழ்வு. ஆனால் இந்த மக்கள் அடிமை வாழ்வையே இன்னும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அடிமையிலேயே இருக்க விரும்புகிறார்கள். உயர்ந்ததை, நிலையானதை, சுதந்திரத்தை அதை நினைக்கவில்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது வாழ்விலும் இப்படித்தான். கடவுளை நாடி வருகிறோம், அந்த இயேசுவை தேடி வருகிறோம். எதற்காக? பணத்துக்காக, இந்த உலகின் செல்வத்துக்காக, இந்த உலகின் வசதி நிறைந்த வாழ்வுக்காக. அதைத்தான் நாம் தேடி வருகிறோம். ஆண்டவரே, அந்த நிலை வாழ்வு எனக்கு வேண்டும், அந்த விண்ணக வாழ்வு வேண்டும், அந்த விடுதலை வாழ்வு வேண்டும். நான் பாவத்திலே இங்கே கிடந்து உழன்று கொண்டு மீள முடியாமல் தவிக்கிறேன். உம்மால் மட்டும்தான் என்னை மீட்க முடியும். அந்த அடிமைத்தனத்திலிருந்து உம்மால் மட்டும்தான் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும், புது வாழ்வு கொடுக்க முடியும் என்று அந்த இயேசுவை உயர்வாக நினைக்கக்கூடிய உள்ளம் நமக்கு வருகிறதா? அன்பு சகோதர சகோதரிகளே, நமது அன்றாட வாழ்க்கை பயணம் அழிந்து போகக்கூடிய இந்த சிற்று இன்பங்களுக்காக சிறு சிறு ஆசைகளை உள்ளடக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் அழிந்து போகக்கூடியது, நிலையானது அல்ல. ஆனால் இயேசு நம்மை அழைக்கின்றார் நிலையானதை தேட. அவர் கொடுக்க முடியும். அவர் அதற்காகத்தான் இந்த உலகுக்கு வந்தார். அந்த நிலையானதை கொடுக்க, அந்த கடவுள்பால் நாம் பற்றுக்கொண்டு அவரை நம்பி வாழ அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கடவுள் அனுப்பிய அந்த ஒரே மகன் இயேசுவை நம்புவது, அவரை விசுவசித்து ஏற்று வாழ்வது. அவரிலே அனைத்தும் உண்டு. அவரை ஏற்றுக்கொண்டால் நமக்கு நிலை வாழ்வு உண்டு. அவரை நம்புவது, விசுவசிப்பது, பற்றி கொள்வது. ஆனால் அதற்கு நாம் முன் வருவதில்லை. நமக்கு தேவை உலகம். இந்த உலகம் கொடுக்கும் பொய் வாக்குறுதிகள், இந்த உலகம் கொடுக்கும் போலியான வாழ்க்கை, இந்த உலகம் கொடுக்கும் போலியான நிலைப்பாடுகள், அதைத்தான் நாம் தேடி ஓடுகிறோம். இன்றைய முதல் வாசகம் அருமையான வாசகம். ஸ்தேவான், அவரை ஏதோ பொய் கூறி அவரை சிறைப்பிடித்து தண்டிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் கடவுளின் ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார். அவரிலே ஆண்டவனின் அருள் நிரம்பி இருந்தது. ஆகவே அவர் பேசிய அந்த வார்த்தைகளை எதிர்த்து நிற்க அவர்களால் முடியவில்லை என்று நாம் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாமும் வல்லமையோடு ஆற்றலோடு அனைவரையும் மதித்து பேணக்கூடிய அந்த மனித நேயம், மாண்பு, இவை அடங்கிய உண்மை நிலைப்பாட்டை இதோ நாம் தேர்வு செய்ய ஞானத்தை வேண்டுவோம். அதற்காக ஆண்டவனிடம் நம்மையே ஒப்பு கொடுத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே அழிந்து போகக்கூடிய இந்த உலகின் ஆசைகளில் இருந்து விடுபட்டு அழியாத வாழ்வுக்காக, ஒரு நிலைத்த வாழ்வுக்காக வேண்டுவோம். ஆமென்.
கையளிக்கின்றேன் இறைவா இந்த மெய்ப்பொருளாகி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானதே. கையளிக்கின்றேன் இறைவா இந்த மெய்ப்பொருளாகி அனைத்தையும் உமக்கே. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர்
வரமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, நாங்கள் உட்கொள்ளப் போகும் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்து அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த செம்மறியின் திருவிருந்திலே பங்கு பெறும் நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றியோடு மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பிக்கின்றீரே. பாஸ்காருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ரோஸ் பிராங்கோ மற்றும் குடும்பத்தினர், நாகர்கோவில். சி யூஜின் பிராங்கோ இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி